படையை திரட்டி கொண்டு வந்து இந்த பானாசுரனோட யுத்தம் பண்ணான். இந்த பானாசுரனோட யுத்தம் பண்ணி அந்த பானாசுரனை யுத்தத்திலே வென்று அதன் பிற்பாடு அவர்களுடைய திருமணமானது நடந்து, அந்த திருமணத்துக்கு அப்புறமா கல்யாணம் முடிச்சுட்டா குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி பெருமாள் நின்றநாராயண பெருமாள் இப்படி வந்து குடும்பத்தோட வந்து நிக்கிற எல்லா குடும்ப நபர்கள் எல்லாரும் அப்படி கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் பார்த்தா, இருந்து வெளில இருந்து பார்த்தா பெருமாள் தான் பிரதானமா சேவை ஆகிறாரா. பக்கத்துல போய் கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல போய் நல்ல நீளமான கர்ப்பகிரகம், அது அழகான கர்ப்பகிரகம். உள்ள போய் ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கணும். அவருடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கா, கருடன் அங்க நிக்கிறார், கைங்கரியபரர்கள்லாம் நிற்கிறார்கள். அப்படியாக அந்த கர்ப்பகிரகம் இருக்கு. ஏன் சொல்றேன், இந்த முக்காலம் உணர்வதுன்றது இவர்களுக்கு வழக்கம். பிற்காலத்திலே நம்முடைய பிள்ளைக்கு பேரனை இப்படித்தான் கட்டிலோட தூக்கி கொண்டு போய் விடுவார்கள் பெண்கள். அதனால நம்ம பிள்ளை கண்ணனை அப்படி யாரும் தூக்கி கொண்டு போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படியாக வந்து படுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சுவாரஸ்யமா சொல்றது. வியாக்கியாதாக்கள், உரையாசிரியர்கள் அப்படி சுவாரஸ்யமா சொல்றார்கள், ரசிச்சு சொல்றார்கள். அதனாலே என் பிள்ளையை இவர்கள் கட்டிலோட தூக்கி கொண்டு போய் சித்திரலேகா மாதிரி இவர்கள் சாமர்த்தியம் படைத்தவர்களோடு காவலுக்கு படுத்திருந்தானா, அப்படிலாம் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி அவரை பார்த்து எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு அவரையும் எழுப்பி, யசோதையும் எழுப்பி, இவர்களெல்லாம் எழுப்பி, பலராமனை எழுப்பி, இத்தனை பேரை எழுப்பினாலும் இன்னும் கண்ணன் அவர்களுக்கு பேட்டி கொடுக்கல, அவர்கள்ட்ட வரல. அப்பதான் ஆண்டாள் யோஜனை பண்ணா, ஏன் இன்னும் கண்ணன் வராமல் இருக்கின்றான், ஏன் இன்னும் வரவில்லை என்று சொன்னால், அவன் இந்த அவதாரத்துக்கு உரிய நாயகியாக இருக்கும்படியானவளை நாம் இன்னும் சந்திக்கவில்லை என்பதனால் நம்மிடத்தை இன்னும் அவன் பேசாமல் இருக்கிறான். பகவான் அவன் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பிராட்டியினுடைய புருஷகாரம் என்பது வேண்டும். இந்த புருஷகாரம்ன்றது வைணவ மரபுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி கலை சொல். வைணவ மரபில தான் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துவார்கள். அது என்ன புருஷகாரம்? புருஷகாரம்னு சொன்னால் புருஷனாக இருக்கும்படியான ஒருவன். இந்த இடத்துல புருஷன்றதுக்கு ஆண் என்றோ கணவனோ அர்த்தம் இல்ல, பகவான் அர்த்தம், புருஷோத்தமன் அர்த்தம். அந்த புருஷோத்தமனாகிற பகவான் நமக்கு காரியம் செய்யும்படியாக, அவனை நமக்கு உதவும்படியாக, நமக்கு அருள் செய்யும்படியாக பிராட்டி என்ன பண்றார்? தூண்டுகின்றார், எடுத்து சொல்றார். அவள் எடுத்து சொல்லி, அவள் எடுத்து சொல்வதனாலே எம்பெருமான் அவளுடைய பேச்சை அவன் அங்கீகரித்து இந்த ஜீவனுக்கு அவன் அனுகிரகம் செய்கின்றான். அதனால அவளுக்கு புருஷகார பூதை அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடியவள் பெருமாளை எப்பயுமே அவள் பிரியவே மாட்டாள். ஏன் அவள் பெருமாளை பிரியறதே இல்லை அப்படின்னு சொன்னால், எங்கே ஒருவேளை நாம் பெருமாளை பிரிஞ்சிட்டா பெருமாள் அவர் என்ன ஆகிவிடுகிறார்? கோபம் கொள்கிறார். இந்த ஜீவாத்மாக்கள் மேல கோபம் கொண்டார்னால் ஜீவாத்மாக்களால என்ன பண்ண முடியாது? அவரை சமாதானப்படுத்துறது நடக்கவே நடக்காது. அதனால அவரை சில சமயங்கள்ல சொல்லுவார்கள், அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனை நம்வசமாக வச்சிருக்கணும். டியூன் பண்ணி வைக்கிறதுன்னு பேரு இருக்கு இங்கிலீஷ்ல. டியூன் பண்ணி வைக்கிறதுன்னா அவனா சொந்தமா எதையும் யோஜனை பண்ணிடக்கூடாது. நாம என்ன சொல்றோமோ நாம சொல்றதை மட்டும்தான் அவன் சிந்திக்கணும். அந்த அளவுக்கு அவனை நம்வசமாக ஆக்கி வைப்பதற்கு டியூன் பண்ணி வைக்கிறதுன்னு பேர். மாதிரி பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிற தேவி தாயார் டியூன் பண்ணி வைக்கிறா பெருமாளை. இல்லைன்னா அவர் சொந்தமா யோஜனை பண்ணாரா என்னத்துக்கு ஆகும்? நம்முடைய பாவங்கள்ல தான் முதல்ல அவர் கண்ணில் படும். ஏன்னா அவரிடத்துல என்ன குணம் இருக்கிறது? சுவாதந்தர்யம் என்று ஒரு குணம் இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரோ நினைச்சதை நினைச்சபடிக்கு செய்ய முடியும். ரெண்டுமே செய்ய முடியும். நல்லதையும் செய்ய முடியும், ஒருத்தர் மேல கோபப்பட்டு அவருக்கு தண்டனையும் கொடுக்க முடியும், அருளும் செய்ய முடியும், தண்டனையும் கொடுக்க முடியும். அதனால ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்கு, ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்போ இவள் பக்கத்துல இருந்தான்னா அவர் யாருக்காவது தண்டனை கொடுக்கிற மாதிரி அவர் யோஜனை பண்ணா இவள் அதை தடுத்து நிறுத்திடுவள். நிறுத்தி அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அருளை வெளிக்கொண்டு வந்து அதைத்தான் அடியார்கள் பெரும்படியாக செய்பவள். அதனால இவர் எங்கேயும் இவரை தனியாவே விடவே மாட்டார், கூடயே போவர். இவர் எங்க போனாலும் கூடயே இருப்பார். ஏன்னா இவர் தனியா விட்டோன்னா இவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துருவார், ஏதோ ஒரு வம்பு வழக்கு வந்துடும். எதுக்கு? யாருக்கோ இவர் போய் தண்டனை கொடுத்துருவார். அதனால இவருக்காக இல்ல, நமக்காக அவள் கூட வர்றாங்க. அதனால பகவான் என்ன அவதாரம் பண்ணினாலும்
அவன் கூடயே அவளும் சேர்ந்து அவதரிக்கிறாள். ஆனபடினால இந்த கிருஷ்ணா அவதாரத்துக்கு பிரதானமான நாயகி யார் என்று கேட்டால் அவள்தான் நப்பின்னை பிராட்டி. இந்த நப்பின்னை பிராட்டியை எழுப்பினால்தான், தன்னுடைய நாயகியாகிற நப்பினை எழுப்பினால்தான் தான் அவர்களுக்கு அருள் செய்வதாக இருப்பதனாலே அந்த நப்பினை இவர்கள் எழுப்பட்டும் என்று அவன் காத்து கொண்டிருக்கின்றான். அதனால இப்ப இவர்கள் நப்பினை எழுப்புகிறார்கள். பெருமாளும் பிராட்டியுமாகத்தான் இருக்கிறார்கள். முதல்ல நப்பினை எழுப்பி அவள் நம்ம கட்சியில சேர்ந்துட்டா அப்புறம் இவரும் நம்ம பக்கம் வந்துதான் ஆகணும். அதனால முதல்ல நப்பின்னையை நாம் நம்மிடத்திலே நாம் நம்முடைய விஷயத்தை நப்பின்னைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த பாசுரத்தை தெரியப்படுத்துகிறார்கள். ஏன்னா பகவானை ஒரு ஜீவன் பெற வேண்டும் என்று சொன்னால் பிராட்டி அனுகிரகம் பண்ணணும். பிராட்டியானவள் அனுகிரகம் பண்ணாத பட்சத்திலே பகவானை ஒரு ஜீவனாலே அடைவது என்பது அவனுடைய முயற்சினாலே, நாமா முயற்சி செய்து நானாச்சு பெருமாளை அடைகின்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணினால் அந்த முயற்சினாலே பகவானை அடையவே முடியாது. ஏன்னா நாம் முயற்சி பண்றதுக்கு ₹1 செலவுக்கு நாம முயற்சி பண்ணா, ₹1 செலவுக்கு நாம புண்ணியம் பண்ணா ₹100 பாவம் பண்ணிருப்போம். இதுதான் நம்முடைய குணம். அதனாலே பகவான் நம்முடைய பாப புண்ணியங்களை பார்க்க ஆரம்பிச்சா நம்மாலே கடை தேற முடியாது. அப்போ பிராட்டியினுடைய புருஷகாரம் வேண்டி இருக்கிறது. அதனாலே பிராட்டி புருஷகாரம், அந்த புருஷகாரம் எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம்? சீதையை தான் தேடி போறார். ராம காரியம் அது. இந்த ராம காரியம் வெற்றி பெற வேண்டுமானால் சீதை தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆச்சு, லங்கையில போய் சுத்துறா, தேடுன்னு தேடுறார். ராவணனுடைய அந்தப்புறத்தை பார்க்கிறார். ராவனுடைய அந்தப்புறத்திலே அங்கே அப்படியே தேவி இருக்கிறாள். சந்தோஷப்படுறார், ஆனந்தப்படுறார். வால் தலைக்கு மேல போகுது. ஆஞ்சநேயர் சந்தோஷமா இருந்தா வால் தலைக்கு மேல போகும். அப்படிலாம் ஆனந்தப்பட்டார். அப்புறம் தான் யோஜனை பண்ணா, ஐயோ நம் புத்தி பேதலிச்சு விட்டதே, சீதை போய் இங்கே இருப்பாளா? சீதை போய் இந்த இடத்திலே அவள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இது சீதையாக இருக்காது. கண்டிப்பாக இது சீதையாக இருக்காது. ஏன்னா சீதையாக இருப்பாளேயானால் அவள் இந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது அப்படின்னு அவருடைய மனசுல பட்டது. மண்டோதரி அப்படிப்பட்டவள் நினைக்கிறார். இப்ப நான் மண்டோதரி எல்லாம் பார்த்து இவள்தான் சீதைன்னு மனம் கலங்கும்படியாக சீதை தெரியவில்லையேன்னு சுற்றி அலைந்து முடித்து, சரி இனிமேல் நம்முடைய முயற்சி நாம தேட வேண்டாம், தெய்வங்களின் துணையே நாட வேண்டும் என்று சொல்லி தெய்வங்களை துதிக்க தொடங்கினார். அப்படி துதிக்கின்ற பொழுது சொல்லி வணங்குகிறார். என்ன சொல்லி வணங்குகிறார்? கையெடுத்து வணங்குகிறார். சொல்றார், நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை அப்படின்னு வணங்குறார். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய, ராமனே லக்ஷ்மணனே நீங்கள் தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். நீங்கள் அருள் செய்தால்தான் நான் சீதையை கண்டுபிடிக்க முடியும். அப்படி சொல்ற பொழுது என்ன வார்த்தை சொல்றார்? தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை, ஜனகாத்மஜாயைன்னு சொல்றார். ஜனகனுக்கு மகளாக இருக்கக்கூடியவளேன்னு சொல்ற. வாஸ்தவத்திலே பிராட்டிக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன. என்னென்ன திருநாமங்கள் இருக்கின்றன? அவளுக்கு சீதான்னு திருநாமம் இருக்கு. சீதா அப்படின்னு சொன்னா ஏர் கலப்பைய உழுறோமே, அந்த உழக்கூடிய நுனி, அந்த சால் போட்டு உழுதா ஒரு கோடு விழுகுது இல்லையா, அதுக்கு சீதான்னு பேரு. அப்படி உழுத பொழுது கிடைத்தவள் இவள், அதனால இவளுக்கு சீதான்னு பேரு. அல்லது ஜனகனுக்கு மகள் ஜானகி, கிட்டத்தட்ட அந்த பேர் தான். ஜனகாத்மஜாயன்றது ஜானகின்ற அர்த்தத்தை தான் சொல்ற. அல்லது மிதிலையிலே பிறந்தவள் என்பதனாலே மைதிலி. அப்படி எத்தனையோ விதமான பெயர்கள், எத்தனையோ விதமான திருநாமங்கள் அவளுக்கு இருக்கின்றன. ஆனா எதற்காக இந்த ஜனகாத்மஜாயைன்னு சொல்ல வேண்டும் அப்படின்னா, அவள் எங்க இருக்கிறாள்ன்றது யாருக்கும் தெரியாது. பூமிக்குள்ள இருந்தா சீதை, பூமி புத்திரி. அப்படி இருந்த சீதை ஜனகனுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்தை அவளாகவே காட்டி கொடுத்தாள். நான் இங்கேதான் இருக்கின்றேன் என்று ஜனகன் அறியும்படியாக தானே தன்னுடைய இருப்பிடத்தை ஜனகனுக்கு அவள் தான் காட்டினாலே ஒழிய ஜனகன் தன்னுடைய முயற்சியினாலே அவளை அவன் கண்டுபிடிக்க கிடையாது. ஆனபடினாலே தன் முயற்சியாலே அவளை எப்படி அவன் கண்டுபிடிக்காமல் அவளே அவனுக்கு காட்டினாலும் அதே போல இப்ப ஆஞ்சநேயர் கேட்க, அம்மா தாயே சீதா தேவி
நீங்கள் தான் உங்களுடைய இருப்பிடத்தை எனக்கு காட்ட வேண்டும், உங்களுடைய துணை இல்லை என்று சொன்னால் என்னாலே ராம காரியம் செய்ய முடியாதேன்னு துதித்த உடனே அந்த சீதை அவள் அனுமனுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்தை, அசோகவனத்தை அவள் காட்டி கொடுத்தாள்னு சரித்திரம். அதனாலே பகவானுக்கு ஒரு கைங்கரியம் நாம் பண்ண போறோம்னா அந்த கைங்கரியத்துக்கு முதல்ல பிராட்டியினுடைய அனுமதி வேண்டும், பிராட்டி திருவுள்ளம் உகக்க வேண்டும். தாயார் பார்த்து அவள் இந்த கைங்கரியத்தை பண்ணலாம்னு அவள் சொன்னாலே ஒழிய அந்த கைங்கரியங்களை நம்மாலே செய்து தலை கட்டுவது என்பது நடக்காது. ஆக முதல்ல நாம் போய் தாயாரிடத்திலே, நப்பிண்ணை பிராட்டியிடத்திலே போய் நாம் பேசுவோம் என்று இவர்கள் வருகிறார்கள். அவள் எப்பேற்பட்ட அபராதங்களையும் அவள் பொறுப்பவள், சகித்துக் கொள்பவள். எப்பேற்பட்ட பாவம் பண்ணி இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் அவள் ஏற்றுக்கொள்கின்றாள், பொறுத்துக் கொள்கின்றாள். அவளுடைய அருள் தான் ரொம்ப முக்கியம். இளைய பெருமாள் அவரை காட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி காட்டுக்கு வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட இளைய பெருமாள் என்ன பண்ணினார்? தன்னையும் பிராட்டியும் சேர்த்து சொல்லுகின்றார். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பிராட்டியினுடைய திருநாமத்தை சொல்லி, என்னை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாதா ராமபிரானேன்னு சொன்ன பிறகுதான் ராமபிரான் இளைய பெருமாளை ஏற்றுக்கொண்டார். வானரங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது. அப்படி வானரங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைத்த பொழுது சீதை பக்கத்துல இல்லையேன்னு சில பேர் கேட்கிறார்கள். ஆனால் சீதை அவள் நேரடியாக இல்லையே ஒழிய அந்த வானரங்களுக்கு தன்னுடைய சம்பந்தத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார். என்ன செய்து வைத்திருந்தாள்? ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமாக கொண்டு போறான். அப்படி ஆகாய மார்க்கமாக கொண்டு போகக்கூடிய காலத்திலே சீதை தன்னுடைய ஆபரணங்களை அங்கங்க பூமியில போட்டு போனான். அந்த ஆபரணங்கள்லாம் யார் கைக்கு கிடைத்தது? இந்த வானரங்களுடைய கைக்கு கிடைத்தது. அந்த வானரங்கள் அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்து வந்து சுக்ரீவன்ட்ட காண்பிச்சு, இதெல்லாம் யாருடைய ஆபரணங்கள் தெரியலையேன்னு காட்டுது. ஒரு புலவன் சொல்றான், ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜா நிறைய தான தர்மங்கள் பண்ணானா ஒரு புலவனுடைய சொந்தக்காரங்களுக்கு. தான தர்மம்னா சும்மா ஏதோ பசிக்கு சோறு போடுறதுனா இல்ல, தங்கம் வெள்ளின்னு பொருள்களா கொடுத்தான், நகைகள்லாம் கொடுத்தான். அப்படி நகைகள்லாம் கொடுத்தா அந்த நகைகளை இந்த வானரங்களுக்கு பாவம் எதை எங்க போடுறது தெரியாது. காதுக்கு போடுறத கொண்டு போய் தலையில வச்சுக்குமா. இந்த ஜிமிக்கி இருக்கே அது இப்படி காதலாம் தொங்கும், அது இப்படி நெத்தியில வச்சு பார்த்து நெத்தி சுட்டி மாதிரி தொங்குதான்னு பார்க்குமா. கழுத்துல போடுறத கொண்டு போய் இடுப்புல பார்க்குமா. அது கழுத்து சின்னதா இருக்கும், இடுப்பு அதுக்கு பெருசா இருக்கும். அந்த கழுத்துல போடுறப்ப இடுப்புல மாட்டி பார்க்குமா. காலில் போடுறத போய் தலையில எடுத்து சுத்திக்குமா. எதை எங்க போடுறதுன்னு தெரியாமல் அந்த வானரங்கள் இந்த நகைகள்லாம் வச்சுக்கொண்டு அப்படியாக அன்னைக்கு அல்லல் பட்டது போல இந்த ராஜா நிறைய செல்வங்கள் கொடுத்தோன்னு இந்த சொந்தக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. கழுத்துக்கு போடுறத காதுல, காதுக்கு போடுறத வாயிலன்னு மாத்தி 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 அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். ஆனால் அந்த நகைகள் சீதையினுடைய நகைகளாக இருந்தபடினாலே அந்த நகைகள் பின்னாலே ராமபிரான் வருகின்ற பொழுது ராமபிரானுக்கும் இந்த வானரங்களுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த நகைகள் மறைமுகமான காரணமாக இருந்தது. அதனால பிராட்டி சீதையினுடைய அந்த புருஷகாரம் என்பது இவர்கள் இந்த வானரங்களுக்கும் கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரோ அப்படி அவர் அனுகிரகம் செய்த நபர்கள் எல்லாருக்குமாக என்ன கிடைத்திருக்கிறது? பிராட்டியினுடைய புருஷகாரம், பிராட்டியினுடைய துணையோடுதான் அவர்கள் இதை செய்து பெற்றிருக்கிறார்கள். பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். பிராட்டியினுடைய துணை இல்லை என்று சொன்னால் பெருமாளுடைய திருவருள் என்பதை அவர்களாலே பெற இயலாது. ஆனபடினாலே அப்படிப்பட்ட அந்த பிராட்டியினுடைய திருவருள் வேண்டும். ஆழ்வார்கள் சொல்றார்கள், கடிவார் தீவினைகள் வடிவார் மாதவனாரே. மாதவன் சொன்னா யார் ஒருவன் பிராட்டி தன்னுடைய மார்பிலை தாங்கி இருக்கிறானோ அவனுக்கு மாதவன் பேர். அப்படிப்பட்ட மாதவன் தான் நம்முடைய தீவினைகளை கடிவார். ஆழ்வார் சொல்றார், சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே. உகந்தோர் உயிர்கள் காப்பான். உகந்தோர்னா ஒவ்வொரு யுகமாக பகவான் அவதாரம் பண்ணுகின்றான். அப்படி அவதாரம் பண்ணி இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்றான், ரட்சிக்கின்றான். எப்படி? கோல திருமா மகளோடு
போல திருமாமகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் பிராட்டி இருக்கின்றாலே, அந்த பிராட்டியும் பகவானுமாக சேர்ந்து அவதரித்துத்தான் இந்த உயிர்களை எல்லாம் அவர்கள் காக்கின்றார்கள். ஆனபடினாலே அப்படிப்பட்ட இந்த உயிர்களை காக்கும்படியான பிராட்டி இருக்கிறாளே, அவளை இங்கே சொல்கின்றார்கள். அவளை இந்த பாட்டிலே எழுப்புகின்றார். பரமபதத்திலே பெருமாள் 3 பிராட்டிமார்களோட அமர்ந்திருக்கிறார். இங்க பார்த்தா 3 பேர் இருக்கிறார்கள். சொல்றார், குழற்கோவலர் மடப்பாவையும் திருவும் மண்மகளும் நிழல் போல்வனர். குழற்கோவலர் மடப்பாவை, அங்க இருக்கக்கூடிய நீலாதேவிக்கு பேர். திருவும், திருன்னு சொல்லக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி. மண்மகளும் சொல்லக்கூடியவள் பூமி தேவி. இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நிழல் போல் வனர். பெருமாளுக்கு நிழலை போல, நிழல் எப்படி உடலை விட்டு பிரியாதோ அதை போல பகவானுக்கு இவர்கள் நிழல் போல இருக்கிறார்கள், ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நம்ம பாஷையில சொன்னா இவர்கள் 3 பேரும் சக்களத்திமார்கள். சக்களத்திமார்களாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுல குறைச்சு கைங்கரியம் பண்ண மாட்டார்கள். பகவானை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்கு நிழலை போல அவர்கள் துணையாக இருந்து கொள்வார்கள். அப்படி துணையாக இருந்து பகவானுக்கு அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்று இதுதான் பரமபதத்துடைய சொல்றாரு. இப்படி இருக்கார். மற்றை மன்றிருக்கும் நாரணன் நடுவாக வீற்றிருக்கிறான். அப்படி நடுவாக வீற்றிருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்கிறான்? வடிவாரும் திருமகளார் வல வருகும். அவனுடைய வலது பக்கத்திலே திருமகளாகிற தாயார் எழுந்தருள் இருக்கிறார். அவனுடைய இடது பக்கத்திலே நிலமகளும் மண்மகளுமாக அவர்கள் பூமி தேவியும் நீலாதேவியுமாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேருமாக இருந்து கொண்டு பகவானுடைய அருளை நாம் பெரும்படியாக அவர்கள் அருள் செய்கின்றார்கள். ஆனபடினாலே அவர்கள் 3வரையும் சேர்த்து வணங்க வேண்டும் பரமபதத்திலே. அதுவே பெருமாள் அங்கிருந்து திருப்பார்கடலுக்கு எழுந்தருளினாயானால், இந்த திருப்பார்கடலில் அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய காலத்திலே அங்கே 2 தேவிமார்கள் இருப்பார்கள். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி தாயார், ஒரு பக்கம் பூமி தேவி தாயார் என்று அவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு அவர்கள் கைங்கரியம் பண்ணுவார்கள். ஆனபடினாலே அங்கே அந்த 2 பேர், அவர்களை நாம் புருஷகாரமாக பற்ற வேண்டும். அவர்களை நாம் அருள் செய்யும்படியாக வேண்ட வேண்டும். அதுவே எம்பெருமான் அங்கிருந்து பூமிக்கு இறங்கி வருவானே ஆனால், சக்கரவர்த்தி திருமானாக எம்பெருமான் எழுந்திருந்தால் அவள் சீதையாக வருகின்றாள். அப்ப ராமபிரானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டுமானால் முதல்ல சீதையினுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சீதையினுடைய அருள் கிடைத்தால்தான் ராமனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதுவே பகவான் ரிசிம்மனாக வந்தால் அவள் அவனுடைய திருமடியிலே லட்சுமி நரசிம்மனாக அவள் லட்சுமி தேவியாக அமர்ந்திருக்கிறாள். ஆனபடினாலே பகவானுக்கு லட்சுமி நரசிம்மன் பேர். அதுவே பகவான் வராகமாக வந்தானால் அவள் பூமி தேவியாக எம்பெருமானுடைய சேர்ந்து அவளும் அவதரிக்கிறாள். ஆனபடினாலே பூமி தேவியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வராக பெருமானுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை போல இங்கே பகவான் கண்ணனாக அவதரித்திருக்கின்றான். இப்படி கண்ணனாக அவதரித்திருக்கும்படியான இந்த பகவானிடத்திலே அந்த கிருஷ்ணனை, அவனுடைய அருளை பெறுவதற்கு இவர்கள் நப்பின்னை பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அப்படி இந்த நப்பின்னையினுடைய அனுகிரகத்தை பெற்றால்தான் அந்த கிருஷ்ண அனுகிரகம் என்பது இவர்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஆனபடினாலே இவர்கள் இப்பொழுது நப்பின்னையை இந்த பாசுரத்திலே எழுப்புகின்றார்கள். உந்து, புத்து, முப்பத்துன்னு 3 பாட்டு. இந்த 3 பாடல்களும் நப்பின்னை பிராட்டிக்காக என்று அமைந்திருக்கும்படியான பாசுரங்கள். நப்பின்னை பிராட்டினுடைய வைபவம், நப்பின்னை பிராட்டினுடைய பெருமையெல்லாம் பேசப்படக்கூடிய பாசுரங்கள். திருப்பாவையிலே இந்த பாசுரங்களுக்குன்னு ஒரு தனி அழகு. திருப்பாவை புரிஞ்சுக்கணும். முதல் 5 பாசுரம் திருப்பாவைக்கு அவதாரிகை. அவதாரிகைனா திருப்பாவையினுடைய முன்னுரை. அதுக்கு அடுத்தபடியான 10 பாசுரங்கள் திருப்பாவையிலே ஆண்டாள் தோழிமார்களை எழுப்பக்கூடிய பாகவத சுப்பிரபாதம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 16வது பாசுரம் அது நந்தகோபாலுடைய வாயில் காப்பானை எழுப்பக்கூடியது, துவாரபாலகர்களை எழுப்பக்கூடியது. அதற்கு அடுத்திருக்கும்படியான 17வது பாசுரமாக இருக்கக்கூடியது. அந்த பாசுரத்திலேதான் அவர்கள் நந்தகோபாலனையும் யசோதையும் பலராமனையுமாக எழுப்புகிறார்கள். இனி 18வது பாசுரம் தொடங்கி 18, 19, 20 3 பாசுரங்களாலே அவர்கள் எழுப்பக்கூடியது ஆரைன்னு கேட்டால் அவர்கள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். அப்படி நப்பின்னை பிராட்டியை அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன்
நந்தகோபாலன் மருமகளே. ஆண்டாளுக்கு மாமனார் மேல ரொம்ப பிரியம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மாமனாரை பத்தி பெருமையா தான் சொல்றேன். அவளை போல மருமகள் மெச்சின மாமனார் நந்தகோபாலன். முதல்ல எடுத்த உடனே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன்னு சொன்னான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலான்னு கூப்பிட்டான். இப்போ என்ன சொல்றா? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் சொல்றா. இன்னமும் நந்தகோபாலன் பெருமையை ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மிதலிப்பன்னு அங்கேயும் சொல்ல போறார். ஏன்னா நந்தகோபாலன் மேல அவளுக்கு அவ்வளவு ஒரு பயபக்தி, ஒரு மரியாதை இருக்கு. பயபக்தின்னு சொல்றத விட மரியாதை இருக்கு. மாமனார் மேல அவ்வளவு ஒரு மரியாதை. ஆனா நப்பினை சொல்ற பொழுதே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன். நந்தகோபாலனுடைய பெருமை எப்படிப்பட்டது? உந்து மத களிற்றன். களிர்னா யானைன்னு அர்த்தம். மத களிர்னா நல்ல மதம் பெருகக்கூடிய யானை. அப்படி மதம் பெருகக்கூடிய யானையானது அப்படி எதுக்க வந்து கூட அவன் என்ன பண்ணுவான்? உந்தி தள்ளுவான். உந்தி தள்ளி அந்த யானையை அவன் விரட்டக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்தது. ஓடாத தோல் வலியன். போர்க்களத்திலே புறமுதுகிட்டு ஓடுபவன் கிடையாது. மார்பிலே அம்பு ஏற்கக்கூடிய மாபெரும் வீரனாக இருந்தான். ஆனபடினாலே அவனை சொல்லுகின்றார்கள் ஓடாத தோல் வலியன் சொல்றார். உந்து மத களிர்னா பல விதமாக அர்த்தங்கள் காட்டுற. இந்த கண்ணன் இருக்கானே, அவனே யானை மாதிரிதான். அவனுடைய செயல்கள்லாம் பார்த்தாலே யானை மாதிரிதான் இருக்கு. ஆழ்வார் பாடினார், குலசேர ஆழ்வார் சொல்றான், ஆலை நீள் கரும் வண்ணவன் தாளோ அம்புயத்தடன் கண்ணினன் தாளோ வேலை நீர் வண்ணவன் தாளோ வேழ போதகம் அண்ணவன் தாளோ. வேழ போதகம் யானை குட்டி. இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்றோமே, ஆனா அதை எப்படி சொல்லணும்? வேழ போதகம் யானை கன்று. வேழம்னா யானை, போதகம்னா குட்டி. அதனால யானை கன்று அல்லது வேழ போதகம்னு சொல்லும். கிருஷ்ணன் எப்படி இருக்கானா? யானை குட்டி மாதிரி இருக்கானா பாக்குறதுக்கு. ஏன்னா நிறைய அவங்க அம்மா வெண்ணையும் பாலுமாக கொடுத்து வளர்க்கிறாளே, ஆனா அவன் பாக்குறதுக்கு யானை குட்டி மாதிரி இருக்கான். பெரியாழ்வார் சொல்ற, சார்ங்கபாணி தளர் நடை நடவானோ. தளர் நடை நடக்கிறது குழந்தை. இன்னும் குழந்தை 2 கால்ல நிக்கல. 2 கால்ல நிக்காம இப்பதான் அப்படி முழங்கால் 2 முழங்காலையும் தரையில ஊண்டி 2 கையையும் தரையில ஊண்டி அப்படியே குழந்தை தலைய யானை பார்த்தா மண்டைய ஆட்டிக்கிட்டே இருக்கு. யானை மண்டைய ஆட்டாம அதனால இருக்கவே முடியாது. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் மண்டையாட்டிட்டே இருக்கு. அந்த மாதிரி கைய குழந்தை தரையில ஊண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் மண்டையாட்டி கொண்டே இருக்கிறது. அவங்க அம்மா கழுத்துல நிறைய நகைகள்லாம் போட்டு விட்டுருக்கான். யானை வந்தா மணி சத்தம் கேட்டே. அந்த மாதிரி இந்த குழந்தை அப்படி நடந்து வந்தா தொடரு சங்கிலி சலார் பிலார் என்ன தூங்கு பொன் மணி ஒலிப்ப. தொடர் சங்கிலி அப்படியே கழுத்துல சங்கிலி போட்டிருக்காளே, அது என்ன பண்ணுது? சங்கிலி தொடர்கள்லாம் சலார் பிலார் சலார் பிலார்னு சத்தம் கொடுக்குற. யானை வர பொழுது அப்படியே பார்த்தா டொண்டாயிங் டொண்டாயிங் சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த யானை சத்தம் கொடுக்கிற மாதிரி அந்த சத்தமான அந்த மணியிலே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த மணியை அது நகைகள்ல இருந்து அந்த சத்தம் வர. தொடரு சங்கிலி சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோர. யானையை பார்த்தா யானையினுடைய இந்த காது பகுதி இருக்கே, அந்த காது கிட்டதான் யானைக்கு அந்த இந்த இடத்துக்கு கதுப்புன்னு பேர், கன்னத்துக்கு கதுப்புன்னு பேர். அந்த யானையினுடைய அந்த கன்னத்து பகுதியில தான் அப்படியே வடியும். அதுக்கு மத நீர்னு பேர், மும்மதம்னு பேர். அப்படி இந்த யானையினுடைய இந்த கபோல மதம்னு சொல்லக்கூடிய அந்த மத நீர் இருக்கிறதே, அது யானைக்கு அப்படி 2 பக்கம் வடிகிற மாதிரி. கண்ணனுக்கு என்னன்னா குழந்தை தானே, அதனால இந்த குழந்தைக்கு அப்படியே எச்சில் ஆனது அப்படியே 2 பக்கம் வாயிலிருந்து அப்படியே வடியும். அப்படி தொலைவுல இருந்து பார்த்தா கிருஷ்ணன்னு தெரியாது. அதனால ஆழ்வார் நல்லா கருகருன்னு இருக்கானா, அவன் நடந்து வர்றது அசந்து 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 காட்சி. அவன் ஒரு
பெண்களா சொல்றார்கள், மங்கையர்கள் சொல்றதெல்லாம் பொய்யம்மா. அவங்க அம்மாட்ட எத்தனை பேர் போட்டு தினமும் காலைல பொழுது விடிஞ்சா இந்த பெண்கள் நேரா போய் விடுகிறாங்க. தம்பால் எடுத்து அந்த எடுத்தாத எல்லாம் வண்டி வரிசை ஒரே பதில்தான் சொல்றேன், நீ எவ்வளவு செய்யற எனக்கு நம்ம வீட்டுல இல்லாத இவங்கிட்ட எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட இல்லாத செல்வமா நீ எனக்கு தராதா? நீ எனக்கு என்ன பண்றாய்? தங்க கிண்ணத்தில் தருவது போதவில்லையான். அவங்க அம்மா தங்க கிண்ணத்துல கொடுக்குறான். இந்த பெண்களுடைய ஊத்த நாத்த நெய் வேண்டுமான்னு அந்த அந்த நெய் தான் தினம் சாப்பிடுறான், அந்த வெண்ணெய் தான் சாப்பிடுறான். ஆனா அவன் பேசுற பேச்சு இப்படி இருக்கு. இந்த பெண்கள்லாம் கொண்டு வரதெல்லாம் எப்படி இருக்கு? ஊத்த நாத்த என்னால அதை மூக்க பொத்திக் கொள்கிறேனம்மா. இந்த பெண்கள் வந்தா நீ எனக்கு தருவது போதாதா? நீ எனக்கு எப்படியெல்லாம் நீ எனக்கு செய்கிறாய்? அதனால நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அன்புக்கு மேலேயே ஒரு அன்பு வேணும்னு இவன் ஒரு புது கதையெல்லாம் சொன்னா இவன் பண்ற அழிச்சாட்டையும் தாங்க முடியல. அவங்க அம்மாக்கோ தினம் பெண்கள் இத்தனை பேர் ஊரே சேர்ந்து வந்து சொல்லுகிறதை பொய்யா சொல்லும்னு அவங்க அம்மாக்கு ஒரு பக்கம். ஆனா அந்த 1000 ஊர் பேசலாம், நம்ம பிள்ளை போய் தப்பு பண்ணுமான்னு இன்னொரு பக்கம். இப்படி அவனை சமாளிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு இந்த உலகத்துல உண்டா, அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா போதும், அண்ணன் எங்க இருக்கான்னே தெரியாது. அதனாலதான் முதல் பாட்டுல சொல்றான், நந்தகோபன் குமரன்னு சொன்னான். குமரன்னா என்ன அர்த்தம்? குமரன்னா கட்டுப்பட்டவன், அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. அவங்க அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா அப்படியே அங்கங்க சில வாத்தியார்கள் அப்படி இருக்கும். சில பேர் ரொம்ப பிரியமா குழந்தைகிட்ட பேசுவோம், அவர்கள்லாம் வகுப்புல இருந்தா இவன் பாட்டு சந்தோஷமா சிரிப்பான் செய்வான். சில பேர் இருப்பார்கள், அவர்கள் கால் செருப்பு சத்தம் கேட்டாலே ஐயோ அவங்க வராங்கடா அப்படின்னு அமைதியாயிருவான். அந்த மாதிரி நந்தகோபாலன் ஹெட் மாஸ்டர் மாதிரி. ஹெட் மாஸ்டர் வந்துட்டா பிள்ளைங்க எல்லாம் உடனே என்ன பண்ணிடும், உடனே அங்கங்க சத்தம் அமைதியா உட்காரும். இந்த மாதிரி நந்தகோபாலன் வரான்னு தெரிஞ்சா போது கண்ணன் அடங்கிடுறான். அதனால அந்த யானையை அடக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு? கண்ணனுக்கே பயப்படுறா பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்றாள். அதனால வேடிக்கையா சொல்றார், இந்து மத களிர்ன்றதே கண்ணன் தான். அவனுக்கு ஓடாத தோல் வலிமை நந்தகோபாலனுக்கு இருக்கிறது. ஆனபடினாலே அவனை சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நந்தகோபாலன்னு சொல்றார். அதுக்கு மேலே சொல்ற அப்படி இல்ல, இவனுக்கு இருக்கக்கூடிய தோல் வலிமை எப்படிப்பட்டதுன்னா, இதெல்லாம் பொதுவா கண்ணன் பண்றான். கண்ணன் யானையை கொன்றான். உலையாபீடம் வார்கடா வருவி மாமலை மறுப்பொசித்து அப்படின்னு சொல்லி அப்படியே பெரிய அருவி மாதிரியாக அவ்வளவு பெரிய கரும் பாறை மாதிரி இந்த யானை அருவி பொழிகிற மாதிரி, அருவியில தண்ணி பொழிகிற மாதிரி மதம் ஒழுகிறது. அப்படி கோபமா ஒரு யானை வந்தது. அப்படிப்பட்ட அந்த குலையாபீடம்ன்ற யானையை கண்ணன் கொன்றான். வெறும் கைகளாலே கொன்றான், ஆயுதங்கள் இல்லாமல் கொன்றான். இதெல்லாம் அவங்க அப்பாட்ட எடுத்த பிராக்டிஸ். அய போல பிள்ளை நூலை போல சேலைன்ற மாதிரி எது உருவாகிறதோ காரணத்திலே இருப்பது காரியத்திலே இருக்கும்னு ஒரு அமைப்பு. இப்போ நூல் அப்படின்றது காரணம். அந்த நூல் தான் வேஷ்டியாவோ புடவையாவோ மாறி வருது. அந்த நூல் சிவப்பா இருந்தா புடவை என்ன நேரத்தில் இருக்கும்? அதுவும் சிவப்பா தான் இருக்கும். நூல் வெளுப்பா இருந்தா புடவை வெளுப்பா இருக்கும். அந்த மாதிரி கண்ணனுக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பா. அவன் காரியம் தானே. அவங்க அப்பா இத்தனை யானைகளை வெல்லும்படியான ஆற்றல் இருக்கிறதுனாலே அவங்க அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய கண்ணன் என்ன பண்ணினான்? கம்சன் அப்படி ஏவி விட்ட யானையை அவன் அனாயாசமா அப்படி கொன்று ஒழித்தான். ஆனபடினாலே இதெல்லாம் அவங்க அப்பாட்ட தான் அவன் கத்துக்கிட்டது. அப்படிப்பட்ட நந்தகோபன் தோல் வலிமை வாய்ந்தவன், கூடாத தோல் வலியன். பகவான் என்ன பண்றான்? சேதனன் சர்வேஸ்வரனை நினைத்து பாப பயம் கெட்டு வாழ்கிறா போலே. எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை. 1000 தான் பாவங்கள் நாம் செய்தாலும் கூட பகவான் நமக்கு இறங்கி அருள மாட்டானா? அவன் நமக்கு சுவாமி அல்லவா, நம்முடைய தகப்பன் அல்லவா. அந்த தகப்பன் நமக்கு அருள் செய்ய மாட்டானான்னு அவனை தகப்பன் என்று நம்புகின்றான். அப்படி நம்புறதுனாலே அந்த உறவிற்கு நம்மை பகவான் காப்பாற்றுமான்னு அந்த பாப பயம் அவனுக்கு அற்று போகிறது. அதை போல யாரு எப்பேற்பட்ட எதிரி வந்தா என்ன, நந்தகோபாலுடைய தோல் வலிமை இருக்கு கிருஷ்ணனை காப்பாத்துறதுக்குன்னு பயம் இல்லாமல் இருக்கிறார்களாம் கோகுல வாசிகள். அப்படிப்பட்ட தோல் வலிமை பெருமாள். அவருக்கு எது ரொம்ப பிரியமானதுன்னா தாயாருடைய தோள்களிலே சாய்ந்து இருக்கிறது அவ்வளவு பிரியம் பெருமாளுக்கு.
அதனாலதான் ராமனை சொல்ற பொழுது சொல்றார். ராமன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா அவனை சொல்ற பொழுது தோள் தோய்ந்தாய் அப்படின்னு சொல்ற. தோள் தோய்ந்தாய் அப்படின்னு சொன்னா தோள் தோய்தல்னா அப்படியே அந்த தோல் இருக்கே அதுல அவ்வளவு பிரியமா அவ்வளவு அன்பா அப்படியே அதுல படிஞ்சு இருக்குது. அப்படி இருப்பான். இந்த மாதிரி நப்பின்னையினுடைய தோள்கள்ல பின்னை நெடும்பனை தோல் மகிழ் பீடுடை முன்னை அமரர் முழு முதலோனேன்னு ஆழ்வார் பாடுகின்றார். இந்த பின்னை இருக்கின்றாலே அவளுடைய தோல்ல அவன் சாஞ்சுக்கிறதா அவ்வளவு பிடிக்கும். அவளுக்கு அவனுடைய தோல்ல சாஞ்சுக்கிறதா அவ்வளவு பிடிக்கும். இப்படி ரெண்டு பேரும் அவர்கள் இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறார்கள். என்ன தைரியத்துல நந்தகோபாலுடைய தோல் வலிமை இருக்கிறது நம்மை காப்பாற்றுவதற்கின்ற அந்த அன்பினாலே அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் அவ்வளவு பிரியமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த பெருமாளும் பிராட்டியுமாக இவர்கள் சேர்ந்து இருக்கிறார்களே. இப்படி சேர்ந்திருப்பதற்கு காரணம் அந்த நந்தகோபாலுடைய தோல் வலிமை என்று அந்த தோல் வலிமையை எடுத்து கொண்டாடி சொல்லுகின்றார். கண்ணன் அவன் இந்த மல்லர்களை ஜெயிச்சான். அது எப்படி ஜெயிச்சான்? அவன் மார்பிலே பூசின சந்தனம், அந்த சந்தனம் உலரலையா, அவன் சந்தனம் உதரலையா, அழியலையா. அவன் கழுத்திலே போட்டிருந்த மாலை இருக்கே அந்த மாலை பாடலையா. அவ்வளவு யுத்தம் பண்ணி இருக்கிறானே. சாமான்யமான யானையாது. அந்த யானையுடைய சண்டை போடுறதுக்கு தான் கூட அந்த மலர்கள் அவனுக்கு இந்த பையன் இப்படி தன்னுடைய தோளை சொல்லுகின்றால் உந்து மதங்களில் அப்படி இல்ல அந்த கோபாலா பேர் சொல்லி கூப்பிடுவோம். யாருமெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவரைத்தான் நாம் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி நாம் பேர் சொல்லி கூப்பிடுகின்ற அளவுக்கு தாயார் அவள் அலர்மேல் மங்கைன்னு பேர். நாம தெலுங்குல அலமேலு மங்கா அலமேலு மங்கா நாம சொல்றோம். என்ன அலமேலுன்றக்க ஒண்ணு அர்த்தம் இல்ல. அலர் மேல் மங்கை. அலர்னா தாமரை பூ. அந்த தாமரை பூவின் மேலே அவள் உதித்தாள். சகஸ்ரதள தாமரைன்னு பேர். சகஸ்ரதளம்னா 1000 இதழ் கொண்ட தாமரை பூ. அதுலதான் அவள் தோன்றினாள். இந்த தாமரையானது எவ்வளவு மென்மையாக இருக்கும். ஏன்னா 1000 இதழ் கொண்டு இருக்கக்கூடிய தாமரையுடைய மென்மை தன்மை என்பது அவ்வளவு இனிமையானது. சில பொருள்கள்லாம் மென்மையாக சிலர் பழகிட்டோம்னா அப்புறம் வேற பொருளுக்கு மாற மாட்டார்கள். ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். அந்த இடங்கள்ல போய் அவர்கள் விரிப்பு போட்டிருப்பார்கள். அந்த விரிப்பு நல்ல மெத்து மெத்துன்னு இருந்தா அந்த விரிப்புல ஏறி யாராவது உட்கார்ந்து பழகிட்டா, அப்பா இந்த விரிப்பு அழகா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு அதை உட்கார்ந்து பழகிட்டா அவர்களை இந்த இடத்துக்கு மாறுங்களேன்னா மாற மாட்டார்கள். வேண்டாம் சார் இதுதான் சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சில பேர் அப்படி தூங்குறதுக்கெல்லாம் இடம்லாம் வச்சிருப்போம். நான் இப்ப எல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு 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 மூளை தான் அது. அந்த மூளைல தான் போய் படுப்பான். கொண்டு வந்து நடு ஹால்ல படுக்க வச்சா கூட அது வேண்டாம், அதுதான் சுகமா இருக்குன்னு அங்க போய் திரும்ப அந்த மூளைல போய் உருண்டை அங்க போய் படுத்துப்போம் குழந்தையா இருக்கிறப்ப. ஏன்னு சொல்றேன்னா அது ரொம்ப சுகமா ஒரு இடம் பழகிட்டா இன்னொரு இடத்துக்கு போக மனசு வராது. ஆனால் பிராட்டி தாமரை மலரை விட்டு முதல்ல பெருமாளுடைய மார்பில வந்து உட்கார்ந்தாள். ஸ்ரீ லட்சுமி கல்யாணம் நடக்கிற பொழுது அவன் அங்கிருந்தா வர்றான். தாமரை மலர்ல தான் தோன்றினாள். அப்படி இந்த தாமரைகளை தோன்றி விறுவிறுவிறுன்னு 4 அடி எடுத்து நடந்து வந்து தன் கைகளில் இருக்கக்கூடிய தாமரை மாலை எடுத்து பெருமாளுடைய திரு மார்பிலே அவருடைய திருக்கழுத்திலே சேர்த்து அவருடைய திரு மார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாள். வலது மார்பில உட்கார்ந்தாள். வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கை என்று அவளுக்கு அங்கிருந்து பெயர். சரி கொஞ்ச நாள் அங்கதான் உட்காந்து இருக்காளே. திரும்ப அந்த தாமரை பூ ஒரு தடவை போவோமே நினைச்சு கூட பார்க்கலையா அவள். நினைச்சு கூட பார்க்கலையா. ஏன்னா பெருமாளுடைய மார்போட ஒப்பிட்டு பார்த்தா அந்த தாமரை பூ இருக்கிறதே அது முள்படுக்க மாதிரி இருக்கான். அவ்வளவு மென்மையா இருக்கான் பெருமாளுடைய மார்பு. அவ்வளவு மென்மையா இருக்கான். அகலகில்லே அப்படின்னு சொல்றான். இந்த பாட்டு இருக்கே அகலேன் அப்படின்னு சொன்னாலே போதும். அகலேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இறையும் அகலேன். இறைனா இந்த இப்படி ஒரு சுடக் போடுறோமே இதுக்கு பேர் இறைன்னு பேரு. இறை பொழுது அப்படின்னு பேர்.
அந்த நிமிஷம் கூட பெருமாள் மார்பை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா பெருமாள் மார்பை விட்டு பிரிஞ்சு அவளால தாங்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கும் திருமலையிலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு மூலவருக்கு திருமஞ்சனம் ஆகும். அவருடைய மார்பில திருமார்பு தாயார் 2 தாயார்கள் இருப்பார்கள். அவர்களை அந்த மார்பில இருந்து எடுத்து தனியா வச்சுதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண முடியும். அப்படி இந்த மார்புல இருந்து எடுத்து வைக்கிற பொழுது தாயாரால அந்த பிரிவை தாங்க முடியாதே. அதனால என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல நாச்சியார் திருமொழி சேவிக்கணும். இந்த நாச்சியார் திருமொழி பாசம் தாயார் சேவிக்கிறார், நாம சேவிக்கல, தாயார் சேவிக்கிறார். பெருமாளை விட்டு நாம பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன்னு அவள் அப்படியாக பெருமாளுடைய மார்பை விட்டு அப்படி பிரிகிறது அப்படின்றது அவளால தாங்க முடியாது. அகலேன்னா சொன்னா போதும். ஆனா அகல கில்லேன்னு பாட்டு இருக்கு. இந்த கில் என்பது ஒரு இடைச்சொல் அப்படின்னு தமிழ்ல. அதுனா கில்லுன்னா ஒன்றை செய்கின்ற பொழுது உறுதியாக அதை நான் செய்யவே அகலவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கு ஆற்றல் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லுவார்கள். நான் விட்டு நீங்கவே மாட்டேன் வாழகில்லேன் கண்டாய் மன்மதன் என்ற ஆண்டார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழேன்னு சொல்லலாம், வாழவே மாட்டேன்னு உறுதியா சொல்றதுக்கு இந்த கில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தமிழ்ல ரொம்ப அபூர்வமா பயன்படுத்துவார்கள். ஆழ்வார் சொல்றார் அகலகில்லேன் என்று பிராட்டி சொல்றாளாம். ஆம், திருமாளுடைய திருமார்பை விட்டு எந்த நிமிஷத்திலையும் எக்காரணம் கொண்டும் நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அதான் அகலகில்லேன். இறையும் ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு சொல்றான். சீதை அவள் அயோத்திக்கு வாக்கப்பட்டு வந்தா. அப்படி வாழ்க்கைப்பட்டு வந்த நிமிடத்திலிருந்து திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் அவன் நல்லது கெட்டதுக்கு அவருடைய பிறந்த ஊராக இருக்கும்படியான இடத்துக்கு போனான்னு கதை உண்டா? எங்கேயாவது ராமாயணத்துல இருக்கா? நம்ம என்ன பண்றோம், வாரத்துல 5 நாள் இருக்கும், 2 நாள் லீவ் விட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். எப்ப பார்த்தாலும் அது பெண்களுக்கு அது ஒரு பெரிய உலகத்துல அவர்களுக்கு சொர்க்கத்தையே தூக்கி கொடுத்தா கூட அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அம்மா வீட்டுக்கு போகணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஆசை. உகுந்த வீட்டுல இருப்பவர்களுக்கு பிறந்த வீட்டின் மீது நினைப்பு இருக்கும். ஆனா சீதை ஒரு நாள் ஒரு பொழுது கூட எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், எங்க அப்பாவை பார்க்கணும் அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவளுக்கு தசரதன் மேல அவ்வளவு மரியாதை. எப்பேற்பட்ட மாமனார் நமக்கு கிடைச்சிருக்காரு, எப்பேற்பட்ட மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சிருக்காரு, அவ்வளவு பிரியம். அதனால நினைச்சே பார்த்தது கிடையாது. அவளுக்கு பெருமையை என்னன்னா சீதையை ஜனகனுக்கு மகள்னு சொல்றதை காட்டிலும் தசரதனுக்கு மருமகள்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாளாம். அதை போல இவளும் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு இவளை கூப்பிட்டார்கள். அவ கேட்டா பதிலே சொல்லல. ஏன்னா இந்த ஊர்ல மருமகள்னா ஒருத்தியா 2 பேரா? எல்லாரும் கண்ணனுக்கு முறப்பண்ணுதான். எல்லாருமே நந்தகோபாலன் மாமான்னு தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் மாமா 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 நந்தகோபாலன் வீட்டுக்கு போறேன்னா, கண்ணனை பார்க்க போறேன்னா மாமா வீட்டுக்கு போறேன், நந்த மாமா வீட்டுக்கு போறேன், நந்த மாமா வீட்டுக்கு போறேன்னு எல்லாரும் அவனை மாமான்னு உறவு வச்சுதான் கூப்பிடுறாரு. இதுல யார போய் மருமகளேன்னு சொன்னா எந்த மருமகளை சொல்றாங்க? திருப்பதியிலே ஒருத்தர் இருக்கா, பாட்டு வாடானா அடையாளம் என்ன, அவர் தலை மொட்டை அடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. திருப்பதியில யாரை பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பார்கள். அந்த மாதிரி நந்தகோபாலனுக்கு ஊரெல்லாம் மருமகள் தான். எல்லாரும் கண்ணனுக்கு அவ்வளவு பிரியம். எல்லாரும் நந்தகோபாலன் மாமான்னு கூப்பிடுவார்கள். அப்படி இருக்கிற பொழுது நந்தகோபாலன் மருமகளே இவ எந்த மருமகளை சொல்றான்னு தெரியலையே, நம்மளை சொல்லல போலன்னு வாய மூடிட்டு இருந்தா. நப்பின்னாய் உனத்தான் சொல்றோமா, வேற மருமகள்லாம் சொல்லல. இப்ப நீதான் எங்களுக்கு பேசும் பொருள், நீதான் வர வேண்டும். நப்பின்னாயின்னு பேர். பின்னைனா அவளை மாதிரி ஜட போடுறதுக்கு ஆளே இல்லையா? அப்படி பின்னல் போட்டிருப்பாளாம். பின்னல் போடுறது பெருசு இல்ல, சில பேருக்கு பின்னல்லாம் போட தெரியும், அவிழ்க்க தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் உண்டு. கோலாட்டத்துல பின்னல் கோலாட்டம்னு ஒண்ணு உண்டு. அது பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். பெண்கள் சுற்றி நிற்பார்கள், வயசா அப்படியே ரிபன் போட்டிருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு போவார்கள். அது ஒண்ணும் ஆகாது, ஒரு பக்கம் பார்த்தா கட கட கடன்னு சுத்திட்டே இருக்கும். அதை அப்படியே அழகா பிரிச்சு விடுவார்கள். அந்த மாதிரி பின்னல் போடுறதுன்றது ஒரு கலை. இவ 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 என்னன்னா பின்னல் போட்டிருக்க, தலையில பின்னல் இருக்கு, அவ்வளவு அழகான பின்னல். அதனால பின்னல் போட்டிருக்கனால இவளுக்கு பின்னை அப்படின்னு பேருன்னு ஒரு அர்த்தம். அப்படி இல்ல, இவளுக்கு ரொம்ப மூத்தவள் ஸ்ரீதேவி நாச்சியார். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இளையவள் பூமி தேவி தாயார். பூமி தேவி தாயாருக்கும் இளையவள் இருக்கிறதுலயே தெலுங்குல பின்னின்னு சொல்லுவார்கள். பின்னினா பின்னாடி பிறந்தவள், அம்மாவுக்கு பின் பிறந்தவளுக்கு பின்னின்னு பேர்.
அந்த மாதிரி ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் பூமிதேவி நாச்சியாருக்கும் பின் பிறந்தவள் என்பதனாலே இவளுக்கு பின்னை என்று பெயர். ந பின்னைனா ந அப்படின்றது அது ஒரு அற்புதமான வார்த்தை, தமிழ்ல ஒரு எழுத்து, சில இடங்கள்ல தான் அது வரும். நக்கீரன் அப்படின்னு சொல்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நக்கீரன்னா ஒப்பற்ற இணையற்ற ஈடு, அவர் பேர் கீரன் தான். அந்த நங்கிறது ஒப்பற்றவர், ஈடு இணையற்றவர் என்பதற்காக அந்த ந என்கின்ற எழுத்தை முதல் எழுத்தாக பயன்படுத்துவார்கள். இது ரொம்ப அபூர்வமாக சிலருடைய பெயர்கள் இருக்கும். அப்படியாக இவருடைய பெயர்ல இருக்கிறது ந பின்னை, ஒப்பற்றவள், ஈடு இணையற்றவள். அப்படிப்பட்ட பின்னாய் நப்பின்னாய் அப்படின்னு அழைத்தார். சொன்னாள், என்ன விஷயம், எதற்காக என்னை எழுப்புகிறீர்கள்? என்னம்மா இப்ப நீ சொல்லாமா? ஆச்சு, பொழுது விடிந்து விட்டது, நீ வர வேண்டாமா? அது சும்மா மற்ற பெண்களை போலவா நீ கந்தம் கமழும் குழலி கடை திரவாய். கந்தம் கமழும் குழலின்னு இவளை அழைக்கிறார்கள். கந்தம்னா நல்ல நறுமணம், சம்ஸ்கிருதத்திலே கந்தம்னு பேர். அதனால சந்தனத்துல நல்ல வாசம் இருக்கிறனால சந்தனத்தை கந்தம்னு சொல்றோம். கந்தம் நல்ல நறுமணம். ஆழ்வார் சொன்னார், எப்படிப்பட்ட அந்த கூந்தல், வாசம் செய் பூங்குழலாள் அப்படின்னு இவளுக்கு பேர். வாசம் செய் பூங்குழலாள்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ குழல்ல பூ இருக்கே, பூவுக்கு வாசனை வேண்டியதில்லை. இவ தலையில வைக்கிறான், அவ தலையில ஒரு வாசனை இருக்கே, அந்த வாசனை பூவுக்கு போய் சேருமா. அப்படி பூவுக்கு, நமக்கெல்லாம் பூவை தலையில வச்சாதான் நம்ம தலை மணக்கும். அவ தலையில பூ வைக்கிறானா பூ மணக்கும். அப்படிப்பட்ட கூந்தல் அழகு, அப்படிப்பட்ட கூந்தல் நறுமணம் வாய்ந்தவள் பகவான். அவனுக்கு கூந்தல் நறுமணம், அப்படி ஒரு நறுமணம் இருக்கு. ராமனை சொல்றான் கம்பன், எப்படிடா இருக்குன்னா, பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்துனார் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். பூமருவு நறுங்குஞ்சினா பெருமாளுடைய தலை இருக்கே, அதுக்கு பூவே வேண்டாம். பூவே இல்லாட்டினா கூட அந்த கூந்தல் இயற்கையாக நறுமணம், அவ்வளவு நறுமணம் இருக்கு அந்த கூந்தல். அப்படிப்பட்ட அந்த நறுமணம் இருக்கே, அதை போய் பெருமாள் இப்ப ஜடையா போட்டார். ஏன்னா ராமர் வனவாசம் போற பொழுது அப்படியே கூந்தல் அவங்க அம்மா எப்படி பார்த்து 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 வளர்க்கிறார். அவ இந்த குழந்தைக்கு இங்கதான் குடுமி போடுவார்கள். அப்படி குடுமி போடுறதுக்கு இது பிடிப்பாடாம். பிடிச்சு ஒரு கட்டு கட்டுவாடாம். கட்டினா அந்த முகத்துல வந்து விழுது, திரும்ப முகத்துல வந்து விழுவான். கூட்டு சொல்றான், உனக்கு என்ன குடுமையை போட்டோம்னா பின்னாடி போய் இப்படி போய் விழ வேண்டியதானே, தலைக்கு உச்சியில போய் நிக்க வேண்டியதானே, ஏன் முகத்திலே வந்து விழற? இல்ல, ராமர் முகத்தை நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களே, நானும் குடுமி தலைமுடி, என்னால என்னைக்காவது முகத்தை பார்க்க முடியுமா? நீ இப்படி என்னைக்காவது ஒரு கட்டு கட்டலாம், நீ கையை பிடிக்கிற பொழுதுதான் உன் கையை விட்டு நழுவி முகத்தை பார்க்க முடியும்னு அப்படி முகத்தை பார்க்குமா. அப்படி அது அவ்வளவு ஆசைப்படுமா அந்த பெருமாளுடைய முகத்தை பார்க்கணும். நீண்டு குழன்று நொய்ந்து இருண்டு நெடுநீளம் பூண்டு கடை சுருண்டு புரிந்து பூவும் புகையும் வேண்டும் அல்ல என தெய்வ வெறியே கமழும் நறுங்குஞ்சேன். ராமருக்கு இருக்கக்கூடிய கூந்தல் எப்படி இருக்கு? நீளமா இருக்கு, சுருண்டு இருக்கு, நல்ல கருப்பா இருக்கு, நல்ல இருட்ட அடர்த்தியா இருக்கு. அங்க எங்கேன்னு சொட்டையெல்லாம் விழல, நல்லா அடர்த்தியா இருக்கு. பூவும் புகையும் வேண்டும். நம்ம கூந்தல நல்ல வாசனையாக்கணும், என்ன பண்ணணும்? நல்ல பூ வைக்கணும், இல்லாட்டி புகை, நல்லா நிறைய சாம்பிராணி போட்டு மணக்க விட்டாதான் கூந்தல் மணக்கும். ராமருக்கு ஒண்ணுமே வேண்டாம், சும்மா வெறும் தலைமுடியா இருந்து பக்கத்துல போய் யாரா நின்னாலே அவ்வளவு கம கம கமன்னு வாசனை வரும். அப்படிப்பட்ட இயற்கையான கூந்தல் அழகு வாய்ந்தவன் பகவான். அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய இவளுக்கும் அப்படி இயற்கையான கூந்தல் அழகு இருப்பதனாலே அவளை சொன்னார்கள். என்ன சொல்லி கூப்பிடுறார்கள்? அவளை அழைக்கின்ற பொழுது கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் என்று அழைத்தார்கள். அவ சொன்னா, நடுராத்திரில வந்துட்டு கதவை திறனா என்ன அர்த்தம்? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், பெண்ணே கோழி கூவிருச்சே. ஏதோ ஒரு கோழி எங்கே கூவுது. எங்கும் கோழி அழைத்தனகான், கோழி எல்லா இடத்துல இருந்து வந்து கூவுதே, உனக்கு கேட்கலையா? கோழி எல்லாம் அடையாளம் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆமா, குயிலினங்கள் பல்கால் கூவினகான், குயில்கள்லாம் பல முறை கூப்பிடுறதேமா, கோழி மட்டும் இல்ல குயிலும் வந்துருச்சு.
குயில்னா அப்படி இல்லம்மா, மாதவி பந்தல் மேல். மாதவி பந்தல், குறுக்கத்தி பூ இருக்கிறதே, இந்த குறுக்கத்தி பூ அப்படி பந்தல் இருக்கே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய குயில். ஏன்னா அந்த குறுக்கத்தில் இருக்கக்கூடிய குயில் அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்காது. அதுவே எந்திரிச்சிருச்சுனான்னு அர்த்தம். சில பேருக்கு அது பழக்கம். மார்கழி மாசமோ இல்ல வேற எந்த மாதமா இருந்தாலுமே சூரியன் கொஞ்சம் உதயமாகி வெப்பம் வரவனுக்கு அப்புறம் தான் அவர்கள் படுக்கையை விட்டு அவர்களால எழுந்து முடியும். குளிர் இருந்தா அவர்கள் எழுந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களே எழுந்தாச்சு. குறுக்கத்தி பூவுல இருக்கக்கூடிய அந்த குயில் இருக்கே, அதுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். இந்த குறுக்கத்தி பூல படுத்துருச்சுன்னா அதனால அதை எந்திரிக்கிறதுக்கு மனசே இருக்காது. அப்படிப்பட்ட குயில் கூட முழிச்சிருச்சு, இன்னும் முழிக்காமல் இருக்கு. பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பல்கால், ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, பின்னையே இந்த இந்த கோபிகைகள்லாம் எப்படி உன்னை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு வந்து நிற்கிறார்களோ, அதே போல நானும் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்து நிற்கிறேன் தாயே, நீ எங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாயா என்று இந்த குயிலினங்கள் கூட ஆசையோடே வந்து நிற்கின்றன. பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அதுக்கு மேலே சொல்றார்கள், பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட. நாங்கள் வந்திருக்கிறோம், பந்தார் விரலியே வந்திருக்கின்றோம். எதற்காக வந்திருக்கிறோம்? உன் மைத்துனன் பெயர் பாட. உன் மைத்துனன் பேர்னா, மைத்துனன் சொன்னா கண்ணன், கணவனை பாட வேண்டும். எப்படிப்பட்டவன்? நீ கண்ணனும் நீயுமாக விளையாடுகிறீர்கள். அப்படி நீங்கள் விளையாடுகின்ற பொழுது கண்ணன் உன்னிடத்திலே தோற்கின்றான். அப்படி தோற்கின்றானே, அவன் தோற்ற பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாட வேண்டும். நாங்கள் மைத்துனன் பேர் பாடம்னா கண்ணன் பக்கம் சேர்ந்துக்கோமா? என்னைக்குமே சேர மாட்டோம். நாங்கள் என்னைக்குமே உன் பக்கமாகத்தான் இருப்போம். ஏன்னா நீ எங்களை போல ஒரு பெண் பிள்ளை, எங்களுக்கெல்லாம் தலைவியாக சுவாமியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த உன்னோடுதான் நாங்கள் சேருவோமே ஒழிய, உன்னோட நாங்கள் சேர்ந்து கொண்டு அந்த கண்ணனை என்ன சொல்லி செல்வோம்? அவனுடைய இதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். கண்ணன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், அவன் எங்கெங்கெல்லாம் உன்னிடத்திலே தோற்றானோ தோற்ற பெருமைகளை சொல்வோமே ஒழிய அப்படி பேர் பாட. சரி இருங்கள் வருகிறேன்னு சொல்லி கையில இருக்கக்கூடிய சத்தம், வளையல் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு அமைதியா அப்படி வந்து, தாயே செந்தாமரை கையால், உன் கை இருக்கிறதே செந்தாமரை கை. எல்லாரும் எங்களுக்கு அந்த பாவம் வந்துருமே, இந்த பாவம் வந்துருமே, அந்த அரக்கனாலே எங்களுக்கு கஷ்டம் வருமே, இந்த அரக்கனாலே கஷ்டம் வருமே பயம் இருக்கு. அப்படி எல்லாருக்கும் பயம் இருந்தா பெருமாள் இப்படி கை காமிப்பான். அதுக்கு அபயம்னு பேர். ஆனால் இந்த பெருமாள் நமக்கு அருள் செய்வாரா மாட்டாரான்னு பெருமாளை பார்த்து பயப்படுறோமே. அப்படி பயப்படக்கூடிய நமக்கு யார் கதினா, இவள் தான் கதி. பெருமாளுடைய கை தாமரை கை, இவளுடைய கை செந்தாமரை கை. மற்றவர்களிடத்திலிருந்து பெருமாள் நம்மை அருள் செய்து காப்பார். இந்த பெருமாள் நம்மிடத்திலே கோபம் கொள்ளாதபடிக்கு இவள் பெருமாளிடத்திலிருந்து நம்மை காப்பாள். ஆனபடினாலே அவள் கை செந்தாமரை கை. அந்த செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப, அந்த வலை ஓசைகளுடைய செவிகளிலே கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்படியாக வந்து திறவாய், நீயே வந்து இந்த கதவை திறந்து நீயே எங்களை உள்ளே அழைத்து செல்ல வேண்டும். நீயே கண்ணபுராண்டத்திலே எங்களை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து சென்று நீயும் கண்ணனுமாக இருக்கக்கூடிய சேர்த்தியிலே நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நாங்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். வந்து திறவாய் மார்கழி நீரா, மகிழ்ந்து நாங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். எப்படி மகிழ வேண்டும்? அப்படி பெருமாளும் நீயுமாக சேர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு கைங்கரியம் செய்து நாங்கள் மகிழும்படியாக வர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அவர்கள் அழைக்கின்றார்கள். இந்த பாசுரம் பெருமானார் உகந்த பாசுரம் என்று இந்த பாசுரத்துக்கு பெருமை இருக்கின்றது. சுவாமி ராமானுஜர் அவர் திருப்பாவை ஜீயர்னு அவருக்கு திருநாமம். திருப்பாவை பாசுரங்களை எல்லாம் வீதியிலே பாடிக்கொண்டுதான் மாதூக்கரம் பிக்ஷே. அவர் தனக்கான உணவை தானே சமைத்து உண்பவர் அல்ல. 4 இடங்களிலே போய் அவர்கள் என்ன இடுகின்றார்களோ இடக்கூடியதை அதை வாங்கி அதை காவேரி ஜலத்திலே அலசி அதைத்தான் வயிற்றுக்கு மட்டுமே அவர் உண்டார். அப்படிப்பட்ட ரொம்ப பெரிய தபஸ்வி. அப்படி மாதூகரமாக 4 இடங்களிலே சென்று அந்த பிரசாதங்களை பெற்று உண்ணும்படியான சுவாமி ராமானுஜர் இருக்கிறாரே, அவர் ஒரு முறை அப்படியாக வீதியிலே வருகின்ற பொழுது இந்த பாசுரம் சொல்லிக் கொண்டு வருகிறார். உந்து மதகளின் ஓடாத தோல்வழியன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது திருவரங்க மாநகரிலே ராமானுஜருடைய ஆச்சாரியனாகிற பெரிய நம்பியினுடைய திருமாளிகையிலே
அந்த பெரிய நம்பிக்கை ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அவளுக்கு அத்துழாயின்னு பேர். அந்த பெண் பிள்ளை பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு கையில பந்தை எடுத்துக்கொண்டு பந்து எடுத்துக்கொண்டு அப்படி கதவை திறந்து விளையாடுறதுக்கு வந்தது. அப்படியே ராமானுஜர் பார்க்கிறார், அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்த நிமிஷத்திலே ஆஹா, இந்த பாசுரத்திலே சொன்னபடிக்கு அப்படியே அந்த பூப்பந்தோட நிற்கிறாளே ஆண்டாள் நப்பின்னுதான் நிற்கிறாளோட அப்படியே அவர் மயங்கி விழுந்தார், மூர்ச்சித்து விழுந்தார் என்று இந்த பாசுரத்தை அப்படி சுவாமி ராமானுஜர் அனுபவித்த உயர்ந்த பாசுரம், நப்பின்னை பிராட்டியை எழுப்பும்படியான பாசுரம். அந்த பாசுரத்தை இந்த தினத்திலே அனுபவித்தோம். இனி இன்றைக்கு இருக்கும்படியான பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி புத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் பிறழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமண்ணு தகவேலோர் என் பாவாய் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடங்கள் தோன்றும் ஊர் நீதியால் நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறைகளோதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்புறத்து சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புது நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமதியை விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை ஓதாய நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச பூர்வைஹி ஆச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், அண்ணன் திருவடிகளே சரணம். அடியேன்